ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 350 கிராம் கேரட் எடுத்திருக்கேன். அந்த கேரட்டை தோல் சீவிட்டு எடுத்துக்கோங்க. பொதுவாக இது மண்ணில் விளையிறதுனால அந்த நம்ம வாஷ் பண்ணாலுமே என்ன நீங்கள் தேய்ச்சிக்கிறதுனாலும் கொஞ்சம் லைட்டாக அழுக்கலாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த தோலை நல்லா சீவி எடுத்துருங்க. அது ஒரு காரணம். இன்னொன்று, இந்த கேரட்டோட கலர் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தோல் சீவி எடுக்கும் பொழுது கலர் அட்டகாசமாக இருக்குங்க. இதில் நீங்கள் ரைஸ் செஞ்சு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் கலரு. அதுக்காகவும் இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்து நான் துருவி எடுத்துக்கிறேன். கேரட் துருவுறதுல எடுத்துக்கலாம், இல்லை மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி போட்டு நீங்கள் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அருமையாக நான் துருவி எடுத்துட்டேன். இது பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு. இதை தனியாக வச்சுக்குவோம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போங்களா. இதுக்கு நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் 4, பூண்டு 4 பல்லு தட்டி வச்சுருக்கேங்க. இப்போ கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, ஜீரகம் இதை போட்டு தாளிக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி பாதி அளவுக்கு நான் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். இது நம்ம பச்சை கடலைப்பருப்பு சொல்லுவோம்ல, அந்த பச்சை கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அதோட ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலைப்பருப்பு. இது நமக்கு விருப்பம் தாங்க. நிலக்கடலைப்பருப்பு நிறைய கூட சேர்த்துக்கலாம். இதை சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். பச்சை கடலை இதை மீடியம் ஃப்ளேம்லேயோ ஹை ஃப்ளேம்லேயோ வச்சிங்கன்னா கருகிரும், உள்ளே வேகாது, அந்த க்ரன்ச்சினஸ் இருக்காது. அதுக்காக இப்போ சூப்பராக நல்லா ஃப்ரை ஆனவுடனே முந்திரி ஒரு 4-5 முந்திரி போட்டிருக்கேன், பட்டாப்பத்தல் 2-3 போட்டிருக்கேன், அதோட 5-6 பல் பூண்டை தட்டி போட்டிருக்கேன். தோலோடு தான் வாஷ் பண்ணிட்டு தட்டி போட்டிருக்கேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கணும். இந்த வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம்லாம் இல்லைங்க. லைட்டாக கண்ணாடி பதம் வந்தவுடனே கேரட்டை சேர்த்துடலாம். இதோட கேரட்டை சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கலந்து விடுங்க. இதுதான் இதுக்கு தேவையானது. மொத்தத்துக்கு இந்த கேரட் ரைஸ்க்கு தேவையானது இதுதான். ரைஸை ஒரு பக்கம் நீங்கள் வேக வச்சு ஆற வச்சு வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ உப்பு போட்டு நல்லா கலந்து மூடி போட்டு 5 மினிட்ஸ் குக் பண்ணணும். நல்லா தெரியும். இதுக்கு தண்ணி தெளிக்காதீங்க. கேரட்டுக்கு அதிலே தண்ணி சத்து இருக்குது. அதிலே சூப்பராக வெந்து வந்துடும். இதுக்கு தேவையே இல்லைங்க தண்ணி. அதனால் தண்ணி மட்டும் தெளிச்சிடாதீங்க. சொதன்னு இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், கலரும் பார்க்குறக்கு அருமையாக இருக்குங்க. உப்பு போட்டு வதக்குங்க. அப்போ தான் அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகாமல் சூப்பராக இருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெந்து வந்துருச்சு. இதில் நம்ம வேக வச்ச ரைஸை சேர்த்துக்கிறோம். வடித்த ரைஸ்னாலும் சரி, குக்கரில் இருந்த ரைஸ்னாலும் சரி. அருமையாக அந்த ஆறின சாதம், மிச்சமான சாதத்தை கூட இதில் கலந்து நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து விட்டுட்டு இதில் ரைஸை கலந்துட்டோம்னா சூப்பராக கேரட் ரைஸ் ரெடி ஆகிடும். பொதுவாகவே குழந்தைங்களுக்கு கேரட், உருளைக்கிழங்கு, பீட்ரூட் நிறைய பேத்துக்கு பிடிக்காது. ஆனால் காலிஃப்ளவர், இந்த கேரட், உருளைக்கிழங்குலாம் நிறைய குழந்தைங்களுக்கு பிடிக்கும் இல்லைங்களா. அதனால் லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி ரெசிபி வச்சு கொடுங்க. வீக்லி ஒன்ஸ் கேரட் ரைஸ் கொடுக்கலாம். ரொம்பவே அட்டகாசமான சாதம், டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், கண்ணுக்கு ரொம்ப நல்லது. பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்ற சாதத்தை சத்தாக எப்படி கொடுக்குறதுன்னு நம்ம பார்த்து கொடுத்தோம்னா சூப்பராக டிஃபன் பாக்ஸும் காலியாகி வரும். அவங்க ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க, நமக்கும் செஞ்சு கொடுத்த சந்தோஷமும் இருக்கும் இல்லைங்களா. அவங்க வேறு நம்ம நூடுல்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் கேட்குறாங்க, இல்லை லஞ்ச் பாக்ஸ்க்கு அவங்க வெரைட்டியாக கேட்டால் ரைஸ் கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் போட்டு இந்த மாதிரி செய்யும் பொழுது கொஞ்சம் சத்தாக கொடுத்த ஒரு திருப்தி அதுதாங்க. இப்போ நல்லா கலந்து வச்சுட்டேன். இந்த மாதிரி நல்லா சூடாகிற வரைக்கும் இந்த சாதம் ஆறுன சாதமாக இருந்தால் நல்லா சூடாகி வரணும். ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டாக நல்லா ஒரு கைப்பிடி மல்லியிலையே சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். இதையும் கலந்துட்டு அப்படியே நீங்கள் டிஃபன் பாக்ஸுக்கு வச்சு கொடுத்துட வேண்டியதாங்க. இது நம்ம பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே லஞ்ச் பாக்ஸ்க்கு இதை வச்சு கொடுத்துட்டோம்னா போதும், சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் காலியாக தாங்க வரும் கண்டிப்பாக. ஏன்னா பிடிச்சி போயிடும் பிள்ளைங்களுக்கு. இதில் தேங்காய் மட்டும் சேர்க்காதீங்க. தேங்காய் சேர்த்தா வேகமாக கெட்டு போயிடும். அதுக்காக தான் சொன்னேன், வேறு ஒரு காரணமும் கிடையாது. உடனடியாக நம்ம செஞ்சு சாப்பிட்றதுனா கேரட் ரைஸ்க்கு தேங்காய் போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கும் போது இந்த மாதிரி தேங்காய் சேர்க்காமல் செய்யுங்க. இப்போ சூப்பராக கிண்டி எடுத்தாச்சு. அதை அப்படியே லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணியாச்சு. இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நம்ம அந்த பூண்டு தட்டி சேர்க்குறோம் இல்லைங்களா, அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிடிக்காதவங்க அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. மற்றபடி எப்பவும் போல் நார்மலாக கேரட் ரைஸ் செஞ்சு கொடுங்க. இது நிறைய விட்டமின்ஸ் இருக்கிறது தெரியும் இல்லைங்களா, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. நல்லா செஞ்சு கொடுங்க. வெஜிடபிள்ஸோடு கொடுக்கும்போது தனியாக கொடுக்காம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்களும் வேகமாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. தேங்க்யூ.